பாருங்கள், எங்களுக்கு வந்து ஆயுத பூஜை ஸ்டார்டிங் ஆகிடுச்சு. ஒர்க் ஷாப்புக்கு எல்லாருமே ஆயுத பூஜை கொண்டாடுவாங்க பொதுவாக. எங்களுக்கு நல்லா ஆயுத பூஜை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கடையை தான் நான் ஒரு ஆள் தான் கடையில், வேலையாள் கிடையாது. நல்லா கம்ப்ளீட்டாக பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ மஞ்சள் பெயிண்ட்டு தான் அடிப்பேன். ஏன்னா எல்லாம் அழுக்கு படுற இடமா, சரி இப்போ செவராது நல்லா பளிச்சுன்னு இருக்கட்டும்னு சொல்லி இது பண்ணி அடிப்பேன். மஞ்சள் கலர் தான் அடிப்பேன். ரைட்டாக என்ன கலர் இருக்கோ, மஞ்சள் கலர் ரொம்ப பிடிக்கும். ரைட்டாக என்ன கலர் இருக்கோ அதை தான் அடிப்பேன். டூல்ஸ் பொருள்லாம் அடிச்சிருக்கேன். டூல்ஸ் பொருள்லாம் ஏற்கனவே அடிச்சிட்டேன். சட்டரும் அடிச்சிருக்கேன். எல்லாமே அடித்து வச்சுருக்கேன். ஆமாம், இன்னும் கொஞ்சம் காய விட்டு மறுபடியும் ஒரு ஓட்டிங்க அடிக்கணும். ஆமாம், ஆயுத பூஜைக்கு வந்து வண்டி சர்வீஸ் பண்ணுறது ஆயுத பூஜை அன்னைக்கு பண்ணாதீங்க. பொதுவாக ஒரு நாள் முன்னாடி பண்ணுங்கள். ஒரு நாள் முன்னாடி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா அடித்து கொடுப்பாங்க. அதுக்காண்டி அவங்கள குறை சொல்லலை. அன்றைக்கி அளவுக்கு அதிகமாக வண்டி வரனால அவங்களால கரெக்டாகவும் அடிக்க முடியாது. அதனால் செக்குன்னு வேகமாக கொஞ்சம் அடித்து விடுவாங்க. உங்களுக்கு வண்டி நல்லா தெளிவாக அடிக்கணுமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே அடிங்க. ஒரு நாள் முன்னாடியே அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வண்டி நல்லா பளிச்சுன்னு இருக்குது. நானும் என் கஸ்டமருக்கு 2 நாளைக்கு முன்னாடி வண்டி எடுத்து பண்ணி கொடுத்துருவேன். ஆமாம், ஒரு 10 அதிகபட்சம் 20 வண்டி சொந்த செலவில் பண்ணி கொடுப்பேன். அதுக்கு மேலே நம்மளுக்கு பட்ஜெட் தாங்காது. அதுக்கு மேலே எடுத்து பண்ணவும் முடியாது. ஏன்னா ஒரு ஆள் தானே இருக்கேன், அதனால் பண்ணவும் முடியாது. நீங்கள் சர்வீஸ் பண்ணுறவங்க ஒரு நாள் முன்னாடியே பண்ணிவிடுங்க. பண்ணிங்கன்னா வண்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்தலாம் கொஞ்சம் தொடச்சிட்டு சாமி கும்பிட கரெக்டாக இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. அதனால் அவங்களாலே கொஞ்சம் தெளிவாக அடித்து கொடுக்க முடியாது. ஏதோ கடமைக்கு அடிக்கிறப்போ இருக்கும். அதனால் இல்லாட்டி கூட்டம் இல்லாத இடத்துல நீங்கள் அடிச்சுக்கிறீங்க. சர்வீஸு அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம்.